நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் பயோகிராஃபியோட வந்திருக்கு. அது யார பத்தி அப்படின்ட்டு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. ஹார்ட் பீட் ரதி. இவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம் பல பேர் மத்தியிலயும். நிறைய ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருக்கோம். மணமேடையில கூட இந்த ஹார்ட் பீட் வெப் சீரிஸை பார்க்குற மணமகள், மணமகன் இப்படி அந்த இடத்துல கூட இந்த வெப் சீரிஸை ரொம்பவே மூழ்கி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேருக்கும் இது அந்த எமோஷனல் கனெக்ட் சொல்லியிருந்தோம். அதனால தான் இதை எங்கும் ஹார்ட் பீட் எதிலும் ஹார்ட் பீட் அப்படின்ட்டு இந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெப் சீரிஸ்க்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். இதுல நடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்கு. இதுல ஹீரோ, ஹீரோயின் இவங்க 2 பேரையும் தாண்டி டாக்டர் ரதி அப்படின்ற கேரக்டர் பண்ணுற இவங்களை நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ரீனாவுடைய அம்மா கேரக்டர் பண்ணுறவங்க. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு சீரீஸாக தான் இருப்பாங்க. ரியல் லைஃப்பில் இவங்க எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஜாலி டைப், ரொம்ப எமோஷ்னல் டைப்பாங்க. ரதியா ரொம்ப போல்டாக இருந்தாலும் இவங்களுடைய ரியல் கேரக்டர் எப்பவுமே அழுதுகிட்டோ ஏதாவது ரொம்பவே டக்குன்னு எமோஷ்னல் ஆகிடுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தானா. ஸோ மலையாளத்தில் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு இங்கே வயசான தோற்றத்தில் நடிக்க வைக்கிறாங்க. அதனாலேயே ஒரு சிலர் மைக் மோகன் அவர்களுக்கு பேர் பண்ணுறதை பார்த்து கூட அவங்களுடைய அம்மா நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற வகையில் தான் இவங்களுடைய தோற்றம் இருந்தது. ஆனால் இவங்களுக்கும் சரி, இவங்க மலையாளத்தில் ஹீரோயினாக நடிக்கும் போதும் இங்கே தமிழில் நடிக்கும் போதும் இந்த சீரீஸ் மூலிமா தான் இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. இப்போது அந்த சீரீஸ்லாம் பார்க்குறவங்க அண்ட் ஆல்ரெடி இவங்க நடித்த படங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரியவங்க மாதிரிலாம் நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. இப்போ இவங்களுக்கு வயசு 37. 1987 பிறந்திருக்காங்க. பிறந்தது, வளர்ந்தது, படித்தது இப்படி எல்லாமே கேரளா தான். அங்கே ஒரு கிராமத்தில் தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்களாம். ஸோ இவங்களுடைய மிகப்பெரிய ஆசை என்னென்னா, இவங்க தங்கச்சியும் இவங்க அம்மாவையும் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணுமா. ஏன்னா இவங்களுடைய அப்பா இவங்க 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே இறந்துட்டாராம். ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். அந்த அளவுக்கு கஷ்டம் இது வரைக்கும் படவே படலை. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சூழலில் தான் இருந்திருக்காங்க. அந்த கிராமத்திலேருந்து முதல்ல படிக்கிறதுக்காக வெளியூர் போயிட்டு படித்தவங்களில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளாம். இப்போ அதோடைய காலகட்டங்கள்லாம் மாறினாலும் அப்போ இருந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த அளவுக்கு படிப்புலாம் கிடைச்சது மிகப்பெரிய விஷயமாக தான் இருந்திருக்கு. ஸோ இவங்களுடைய அப்பாவை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அப்பா இறந்துட்டாருன்ட்டு அப்போலாம் ரொம்ப அழுவலியாம். அதுக்கப்புறம் வளர வளர தான் கை தூக்கிவிட ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லையேன்ற ஒரு மன வருத்தம் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, இவங்களுக்கு பொண்ணுலாம் இருக்காமே, அதுவும் ரீனா வயசுலேயே பொண்ணு இருக்காமே, இப்படிலாம் கூட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தாலும் ரியலாக இவங்களுக்கு திருமணம் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்களுக்கு காதல் தோல்வி ஆயிருக்கு. ரொம்பவே இவங்க காதலில் இருந்திருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரிஞ்சிருக்கு, பிரிஞ்சிருக்காங்க. அந்த ஒரு காதலுக்கு அப்புறம் இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த காதல், திருமணம் இந்த மாதிரியான பேச்சுகளே இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். ஆனால் இவங்களுக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்குது. அப்போ அக்காவுக்கு கல்யாணம் பண்ணால் தானே தங்கச்சிக்கு பண்ண முடியும்னு சொல்லி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு அவங்க அம்மா இவங்களுக்கு வர மாப்பிள்ளை எல்லாத்தையும் ஃபோனில் சொல்லுவாங்களாம். அப்போ அவர் உன்னை நடிக்க விடுவாராம்மா, நீ ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஃபோனை வைக்கிட்டா அப்படின்னு கேட்பாங்களாம். ஏன்னா சுதந்திரம் அப்படின்றது அவங்க நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. அது பேச்சு சுதந்திரமாக இருக்கலாம், இல்லைனா அது பேச்சு சுதந்திரமாக இருக்கலாம், இல்லைனா வேலை சுதந்திரமாக இருக்கலாம். இது எல்லாமே ஆரம்பத்திலேருந்து இருக்குது. அதை நம்ம உபயோகப்படுத்துகிறோமா இல்லையா, இதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. நிறைய இடங்கள்ல ஆண்கள் தான் பெண்களை பார்த்துக்கிறாங்க. அவங்க தான், அவங்க இல்லைனா இவங்க இல்லவே இல்லைன்ற அளவுக்குலாம் பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பெண்கள் தனியாக இருந்தாலும் சரி, துணையோடு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன செய்யணுன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்குது. அவங்க யார் எனக்கு பர்மிஷன் கொடுக்கறது, என் வேலையை எனக்கு பார்த்துக்க தெரியும். அதனால் இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆண்கள் எனக்கு தேவையில்லைம்மா, நீங்கள் இதுக்கப்புறம் மேரேஜ் பற்றி பேசாதீங்க, இப்படிலாம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய பர்சனல். அண்டு இவங்க ஒரு டான்ஸர், கிளாசிக்கல் டான்ஸராக இருந்திருக்காங்க. இவங்க இப்போ நடிக்கிற இந்த மூவிஸாக இருக்கட்டும், வெப் சீரிஸாக இருக்கட்டும், எல்லாமே ஏஜ்டு கேரக்டர், அம்மா கேரக்டர் பண்ணாலுமே ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஆகவே ஆகாதாம். ஏன்னா இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அந்த ஒரு பாண்டிங் இவங்களுக்கு பர்சனலாக கிடைக்காததுனால
இவங்களும் அதை நடிப்பாக மட்டும்தான் பார்க்குறாங்களாம். அதனால தான் இந்த ஹார்ட் பீட்டில் கூட டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் இவங்க ஆக்ட் பண்ணுவாங்களாம். இவங்க அந்த வெப் சீரிஸில் சீரியஸாக இருக்கிற மாதிரி எப்பவுமே உருன்னு பேசுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரொட்டீன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மென்டல் ஹாப்பினஸ் இருக்கும் போது கண்டிப்பாக என்னுடைய முகம் ஆட்டோமேட்டிக்காக பொலிவாகும். இல்லைனா எப்பவும் போல் டல்லாக தான் இருக்கும். பேசிக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் ஸ்கின்னுக்கு தேவை, ஹேருக்கு தேவையோ அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மற்றபடி ரொம்ப மெனக்கிட மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஹார்ட் பீட்க்கு முன்னாடியே குருவம்மாள், பத்மினி இது போல் கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கேரக்டர்ஸ்லாம் இவங்களுடைய பேர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் ஆக்டர் சத்யராஜ் அவர்கள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பராகவே மாறியிருக்காரு. ஒரு இன்டர்வியூவில் டைரெக்டாக சர்ப்ரைஸ் கால்லாம் வர பண்ணியிருப்பாரு. அப்போ ஒரு நாள் இரவில் அப்படின்ற படத்தில் இவங்க கூட சேர்ந்து அவர் நடிக்கும் போது ரொம்பவே பயந்துட்டாராம். அவர் என்னம்மா இவங்க இந்த அளவுக்கு நடிக்கிறாங்க, எது கொடுத்தாலும் சூப்பராக ஆக்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அவரே பயந்துட்டாராம். யாருமே அந்த ரோலை இவங்களை தவிர பண்ணியிருக்க முடியாதுன்னு அவரே சொல்கிற வகையில் தான் இவங்க அந்த ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு அவார்டும் கிடைச்சதாம் 2015. இந்த ஹார்ட் பீட் மூலயமா ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. இதே ஹார்ட் பீட் மூலயமா தான் இப்பயும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க. மாடர்ன் கேர்ள் ஆனால் சாரினா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இந்த ஹார்ட் பீட்டை தான் இவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வருதுன்னா அது நமக்கானதாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த வெப்சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குன்னு சொன்னாங்களாம். இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு அவர் அவுட்லுக் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஐயோ என்னாலாம் முடியாதுங்க, அதுவும் வெப் சீரிஸ்னால் எவ்வளோ நாள் இருக்கணும், அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு அடுத்தடுத்து ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவங்க நோன்னு தான் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் 4 மாதத்துக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் தான் இவங்க சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லைனா அந்த ரோலை இவங்களுக்கு பதிலாக மஞ்சு வாரியர் தான் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ மஞ்சு வாரியர் நடிச்சிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் இவங்க இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகியிருக்காங்கன்னும் போது ஒரு ஆக்ட்ரஸ் சினிமாவில் இருந்து ஃபேமஸ் ஆகிறது இப்போ ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அப்போலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் தெரியாமலே இருந்திருக்கு. இந்த சீரீஸ் மூலயமா தெரியுதுன்னு போது அது ரொம்ப பெரிய விஷயம்தான். அதே மாதிரி இவங்க மைக் மோகன் அவர்கள் கூட சேர்ந்து ஆரா அப்படின்ற படத்திலும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இவங்களுக்கு ஒரு மகளும் கேரக்டரும் பண்ணியிருப்பாங்க ஒருத்தங்க. இந்த பேரை பார்த்து நிறைய பேர் என்ன அம்மா பையன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாலும் அவங்க எதை பற்றி கேர் பண்ணலை. ரோல் எப்படி இருக்குது, அந்த கேரக்டர் உள்வாங்கி நம்ம எப்படி நடிக்கணும், அது மக்கள்கிட்ட எப்படி போய் சேருது, இதை மட்டும் தான் இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு படம் இவங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி காயல் இந்த படமும் இவங்க ஃபஸ்ட்டு மலையாளத்தில் நடிக்கும் போதே இவங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓடிடி குயினாகவே இப்போ ரதி கேரக்டர் பண்ண அனுமல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ அனுமலா இங்கே தெரிஞ்சதை விட ரதியாக ஃபேமஸ் ஆனது ரொம்பவே சூப்பர். அண்ட் அனுமலா இங்கேயும் கூடிய சீக்கிரம் அவங்க ஃபேமஸ் ஆவாங்க. இன்னும் வெள்ளித்திரையில் இன்னும் வெற்றிகரமான படங்கள் இவங்களுக்கு அமையணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரைட் பர்சனை இவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்களாம். அந்த ரைட் பர்சன் இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.